தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்களாக நியமிக்கப்பட உள்ளவர்களுக்கு விண்ணப்பம் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் தாமரைக்கனி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் தாமரைக்கனி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவினா. தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் தேர்வு செய்வதற்கான மாவட்ட செயலாளர் கூட்டமானது இன்றைய தினம் பனையூரில் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. காலை முதலில் நடைபெற்று வந்த இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் நியமிப்பதற்கான அந்த விண்ணப்பமானது தற்போது விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. மாவட்ட செயலாளராக தேர்வு செய்யப்பட உள்ள நபர்களுக்கு கட்சியின் சார்பில் தற்போது அந்த விண்ணப்பமானது அதாவது தேர்வு செய்யப்பட்ட நபர்களுக்கு அந்த விண்ணப்பமானது தற்போது கொடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக விண்ணப்பத்தை பொறுத்தவரை அவருடைய பெயர், அவருடைய ஊர், வயது, அவருடைய எந்த தொகுதியை சார்ந்தவர் உள்ளிட்ட பல கேள்விகள் அந்த விண்ணப்பத்தில் இருக்க முடியும். அதுபோல விஜய் மக்கள் இயக்கத்தில் எத்தனை ஆண்டுகளாக தற்போது அவர் பணிபுரிந்தார், கட்சியின் இயக்கத்தில் எத்தனை ஆண்டுகளாக அவர் இருந்தார் உள்ளிட்ட பல தகவல்களை அதுல பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அந்த பூர்த்தி செய்த படிவத்தை உடனடியாக நிரப்பித்த பின் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துக்கு உடையாக வழங்க வேண்டும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த படிவங்கள் பூர்த்தி செய்த பின் தேர்வு செய்யப்பட்டிருக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்களை ஒவ்வொருவராக தனித்தனியாக அழைத்து ஒருமனதாக அந்த மாவட்ட பொறுப்பாளர்களுடன் தேர்வு செய்வதற்கான அந்த பணியானது திட்டமிடப்பட்டிருக்கிறது. எனவே இன்றைய தினம் அந்த படிவத்தை கொடுக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் அந்த பொறுப்பானது உறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அந்த படிவத்தினை கட்சியினுடைய அந்த புதிதாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் தற்போது அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து வருகிறார்கள். மேலும் ஏற்கனவே பல மாவட்டங்களில் இந்த மாவட்ட செயலாளர்கள் பல்வேறு பிரச்சனைகளானது எழுதப்பட்டது என்றால், குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு நியமிப்பது தொடர்பாக பல்வேறு கட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டது. ஏராளமானவர்கள் உள்கட்சி பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து வந்தது. எனவே அது போன்ற பிரச்சனைகள் கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களை 4 மணிக்கு மேல் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நேரடியாக அடுத்து தனித்தனியாக பேசுவதாக தெரிவித்திருந்தார். அடிப்படையில் தற்போது பிரச்சனையாக உட்பட்ட மாவட்ட பொறுப்பாளர்களை தொகுதி பொறுப்பாளர்களை தற்போது தனித்தனியாக அழைத்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கூடிய மாவட்டங்கள் அனைத்தையும் முடித்த பிறகு இன்றைய தினம் அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் படிவங்கள் வழங்கப்பட்டு இன்றைய தினம் மாவட்ட செயலாளர்கள் உறுதி செய்யப்படுவார்கள் எனவும் அவர்கள் விரைவில் கட்சியினுடைய தலைவர் விஜயை நேரடியாக சந்தித்த பின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி.